உங்களுக்கு கிடைச்சிருக்க மாநில நிர்வாகிகள் மாதிரி உண்மைக்கே ராஜகோபாலன், வினுபாலன், ரமணிகாந்த், சுஜயினி, கீதா, வெள்ளையணுக்களை எதுக்காக ஆன்டிபயோட்டிக்னு கொடுக்குறாங்கன்னா, நம்மளை எதிர்ப்பு சக்தி எப்பயுமே உயிரணுக்களில் நம்ம சின்ன நோய் வந்தால் கூட நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக கொடுக்குறாங்க. அந்த மாதிரி உங்கள்ட்ட எந்த நேரம் பேசிட்டு எப்பயுமே உங்களை போர்க்களத்துக்கு தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறவங்க இவங்க தான் தளபதிகள். உங்களுக்கு நல்ல ஒரு மாநில நிர்வாகி, நல்ல ஆளுகளுக்கு நல்ல மண்டல நிர்வாகிகள்லாம் கிடச்சிருக்காங்க, நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எங்கள் ஊருக்காரனை பற்றி நான் கண்டிப்பாக பேசி ஆகணும். எங்கள் ஊரில் ஒருத்தருக்காம ரவீந்திரன் துரைசாமி சொல்லுவார், மதுரை மகாத்மான். மதுரை மகாத்மான், அவனுக்கு மதுரை மகாத்மான் ஏன் பேர் வச்சாருன்னு தெரியல. அவர் அடிக்கடி சொல்லுவார், ராசித்தியன். அவன் ஒன்றுமே கிடையாதுங்க. அவன் வெறும் 14 லட்சம் ரூபாய் செலவழிச்சு ஒரு கம்யூனிஸ்ட் வேட்பாளர்கிட்ட தோத்த ஒரு விளங்காதவன் அந்த ராசித்தியன். 100 கோடி ரூபா வரைக்கும் செலவழிச்சு தோத்தவன் தான். அவனுக்குன்னு மக்கள் செல்வாக்கு இதெல்லாம் கிடையாது. திருப்பூன்ற தொகுதியிலையும் செல்லப்பா தோக்குறவர் தான். ஆனால் ஜெயிக்க வச்சது எப்படின்னா, மூர்த்தியோட சேர்ந்து, மூர்த்தினா யாருன்னா இப்போ பத்திரப்பதித்துறை அமைச்சர் வனவரி, அந்த அமைச்சருக்கும் அவருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கு, கம்யூனிஸ்ட் வேட்பாளரை கொண்டு போட்டு ஒரு பொண்ணை கொண்டு திருப்பூர் தொகுதிக்கு போட்டு நாங்களாம் இருந்து வேலை பார்த்து ஜெயிக்க வச்சோம். மற்றபடி அவருக்குன்னு இப்போ தொகுதிகள் நுழையவே முடியல. நீங்கள் ராசியத்தின்ட்டு இருக்கிறது என்னன்னா, பணம் இருக்கு, காசு இருக்கு, பத்தாவதுக்கு மாரல் சப்போட்டா, தங்கமணி, வேலுமணின்னு இவங்க கொடுக்குற காசை வச்சுக்கிட்டு ஐடிவிங்க நடத்தி வெளியில தர்ற மாதிரி பண்றாங்க. அதாவது உங்களுக்கே ஒரு அனுபவம் இருக்கும். நீங்க நடத்திட்டு இருப்பீங்க, ஒரு வெப்சைட் நடத்திட்டு இருப்பீங்க, ஒரு ஆன்லைன் சோசியல் மீடியாவில் ஏதாவது பண்ணிருப்பீங்க, யூடியூப் பண்ணிட்டு இருப்பீங்க, இல்லைன்னா உங்க ஃபேஸ்புக், ட்விட்டரு அக்கௌண்ட்லாம் ரொம்ப அடிக்கடி ஆக்டிவா இருந்தீங்கன்னா உடனே ஒரு ஃபோன் வரும். உங்களுக்கு நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்குன்னு தெரியல. கரெக்டா இருந்தீங்கன்னா நடந்திருக்கும். ஐயாவுக்கு போடுற பதிவும் உங்களோட விசுவாசமும் அதுல அந்த சோசியல் மீடியால நீங்க ஆக்டிவா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அந்த அனுபவம் உங்களுக்கு இருந்திருக்கும். என்ன இருந்திருக்கும்னா, உடனே ஃபோன் வரும். ஃபோன் பண்ணி எதுக்காக உழைக்கிறீங்க, உங்களுக்கு எல்லாம் என்ன கிடைச்சிச்சு, அவர் என்ன பண்ண போறாரு, அவரையும் அவர் குடும்பத்தையும் தான் காப்பாத்துவாரு அப்படின்னு. இது அப்ப மகனுக்கு எம்பி சீட் கேட்பேன், எம்பி சீட் கிடைக்கலாம் கட்சியவே புலந்துருவாங்க. இவங்க சொல்லுவாங்க, என்ன அவர் பிள்ளைகளுக்கும் குடும்பத்துக்கு அது பண்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு போனை உங்களை தொடர்பு கொள்ளணும். மாவட்ட நிர்வாகியா இருந்து நீங்க ஆக்டிவா இருந்தீங்கன்னா உடனே போன் பண்ணிருவான். அவனுக்கு அதுதான் வேலை. அவன் ஐடிவிங்க எழுச்சியா இருக்கவே இல்லையா, அடுத்த ஐடிவிங்க அழிக்கணுங்கிறது அவன் வேலை. அது ஐடிவிங்க எழுச்சியா வச்சிருக்க மாட்டான். மற்ற ஐடிவிங்க அந்த ஸ்குவாடை அழிக்கணும். அதுதான் அவனோட அதிகபட்ச வேலையா இருக்கு. எடப்பாடி பிடிங்க. ஐயாவை நீ உங்க போக்கஸ்லாம் ஐயாவை முதல்வராக்கணும் அப்படிங்கிறதுலே இருக்கணும். நாங்க இளைஞரணி உங்களுக்கு தோளோடு தோல் களத்துல நிற்போம். அதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காகத்தான், அதை இன்னைக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் ஐடிவிக்கு இந்த மாநில கூட்டத்துக்கே நான் வந்தேன். களத்துல நீங்க சோசியல் மீடியால போராடுங்க. உங்களுக்கு பக்கவலமா களத்துல இளைஞரணி உங்களுக்கு போராடும். உங்க ஒற்றுமையை எந்த நேரமும் விட்டு கொடுக்காதீங்க. ஐயாவோட விசுவாசத்துல எதிர்க்காதீங்க. அதே மாதிரி ஐயாவுக்காக நான் உத்தரவு கொடுக்க முடியாது, ஐயா அவங்க கொடுப்பாங்க. ஆனா உறுதியா அவங்கள ஐயா இந்த வாட்டி கைவிட மாட்டாரு. அது அவங்க மூத்தவங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் அவங்களும் ஐயாட்ட சொல்லிட்டு இருக்காங்க, கைவிட மாட்டாரு. எதிர்காலம் நல்ல எதிர்காலம் இருக்கு. அதுலயும் குறிப்பா நாங்கெல்லாம் 10 நிகழ்ச்சி நடத்தினாத்தான் எங்க பேர்லாம் வெளியே வரும். நீங்க ஒரு போஸ்ட் போட்டா உங்க பேர் வெளியே வந்துடும். உங்களுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கு. ஐடிங்கிறது இப்போதைக்கு களத்துல போர்க்களத்தை சண்டை விடுறத விட முதல்ல இப்போ அந்த சைனாவோ ரஷ்யாவோ ஏதாவது இருந்துச்சுன்னா இப்போ முதல்ல மீடியாவை சைபர் அட்டாக் தான் முதல்ல பண்றாங்க. அதனால இப்போ களத்துல விட நீங்க தான் போர் வீரர்களாக இருக்கீங்க. சோசியல் மீடியா தான். அதனால உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, நல்ல ஜெனரேஷன்ல நீங்க இருக்கீங்க. அதனால உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்க போடுற பதிவுலையும் உங்களோட நடவடிக்கையில நம்மளோட கட்சி கொள்கை கோட்பாடு எல்லாமே வெளியே தெரியும். அதையும் மனசுல வச்சுக்கோங்க. தரந்தாழ்ந்து பேச வேண்டாம். அதுக்காக ஐயாவை விட வேண்டாம், ஐயாவை பேச விட வேண்டாம். மனசு வந்துங்க. வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. இந்த நிகழ்வுல எனக்கு வாய்ப்பளித்ததற்கு மீண்டும் ஒரு முறை எங்க ஐயாவுக்கும் அண்ணன் ரவி அண்ணனுக்கும் நன்றியை தெரிவிச்சுட்டு உங்களோட விடைபெற வாழ்த்துக்கிறேன்.